இதன் மீதெல்லாம் சேகர் பாபு மேல விசாரணை பண்ண வேணாமா? ஒரு இவ்வளவு ஆதாரங்களோட இருக்கு, அவர் ஒரு சிஎம்டி அமைச்சர் எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அனுமதி கொடுத்தார்? அப்ப இதெல்லாம் ஒரு விசாரணைக்கு உள்ளாக்க வேண்டாமா? போன அரசாங்கம், திமுக அரசாங்கம் அது பண்ணல. ஏன்னா அந்த ஊழலை செஞ்சதே அவங்கதான். நண்பர்களே, நிறைய சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் ரெய்டு பார்த்துருக்குறோம். ரியல் எஸ்டேட்டில் லஞ்சமாகாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் விட ஒரு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டில் கடந்த திமுக ஆட்சியில் நடந்த பிரிகேட் ஊழல், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஏன்னா இதன் மேலே ரொம்ப ரொம்ப அவசரமாக, துரிதமாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் அப்படிங்கிற இந்த திட்டம், இந்த ரியல் எஸ்டேட் 2000 கோடி ரூபாய் ரியல் எஸ்டேட் திட்டத்தை எங்கே கொண்டு வந்தாங்கன்னா, பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில், நம்ம ராம்சார் நிலமாக நம்மளுடைய பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அறிவிக்கப்படுகிறது ஏப்ரல் 2022. அது அறிவிக்கப்பட்டு ஒரு 3-4 மாதம் கழிச்சு ஜூலை 2022 பிரிகேட் அப்படிங்கிற கம்பெனி என்ன சொல்கிறாங்க, ஒரு 15 ஏக்கரில் நாங்கள் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கேட்டு, அதற்கு பிறகு கட்டுமான அனுமதி எல்லாம் கேட்டு அப்ளை பண்ணுறாங்க. இப்போது இது ராம்சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு அரசு இந்திய அரசுக்கு அனுப்பி, இந்திய அரசுலேருந்து ராம்சார் செக்ரட்டேரியட், ராம்சார் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வெட்லேண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ சர்வதேச அளவில் இது ஒரு ஈரநிலம், இது காப்பாற்றப்பட வேண்டிய நிலம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழக அரசாங்கம் நம்மளுடைய பள்ளிக்கரணையில் 1247 ஹெக்டர் ஐடென்டிஃபை செய்து, இந்த 1247 ஹெக்டர் இதில் அரசாங்க நிலமும் இருக்கும், சில தனியார் நிலங்களும், இன்னைக்கு தனியார் நிலமாக பட்டாவாக இருக்கலாம், ஒரிஜினலாக அது அரசாங்க நிலமாக இருந்திருக்கும். அப்போது வெட்லேண்டுன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, சேட்டிலைட் இமேஜரி மூலமாக யூனியன் ஆஃப் இந்தியா ஐடென்டிஃபை பண்ணி எதெல்லாம் வெட்லேண்டாக இருக்குது, வேக்கண்ட் லேண்டாக இருக்குது, அது வெட்லேண்டாக இருக்கிறது, தண்ணி தேங்கக்கூடிய இடமாக இருக்கிறது, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஒரு 1247 ஹெக்டருக்கு அளவிற்கு அந்த மேப்பை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த மேப்பை தான் இவங்க எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு காமிச்சு, ராம்சார் செக்ரட்டேரியட் காமிச்சு நீங்கள் பார்க்கலாம். ராம்சார் வெப்சைட்டில் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில மார்ஷ் ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது, மேப்பை பார்க்கலாம். இதே மேப்பை சமீபத்தில் சிஎம்டிஏ அந்த சர்வே எண்களுடைய கூட என்னென்ன சர்வே நம்பர் உள்ளே வருது அப்படிங்கிறதோட சிஎம்டிஏ மேப்பும் நீங்கள் பார்க்கலாம். இந்த பிங்க் கலரில் இருக்கிறது ஃபுல்லாக ராம்சார் மேப். இப்போது இந்த ராம்சார், அப்போ அந்த ராம்சார் இடம்னா என்ன, அதுக்குள்ளே என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது, அது எது கைட் பண்ணும் அப்படின்னா, அதற்கு சட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த சட்டம் என்ன, வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் நல்லா பார்க்கலாம், அப்ளிகபிலிட்டி ஆஃப் ரூல்ஸ், ரூல் 3 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு வெட்லேண்ட் கேட்டகரைஸ்டு ஆஸ் வெட்லேண்ட் ஆஃப், நீங்கள் பார்க்கலாம், இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடிய ராம்சார் நிலங்கள் எந்த தேதியில் அது கேட்டகரைஸ் செய்யப்பட்டதோ, கேட்டகரைஸ்னா என்ன அப்படின்னா, அதுக்கு வெட்லேண்ட் கைட்லைன்ஸில் டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க, வெட்லேண்ட் டெசிக்னேட்டட் ஆஸ், டெசிக்னேட், ஸோ டெசிக்னேட் செய்த நாள் முதல் இந்த சட்டம் அப்ளிகபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னைக்கு டெசிக்னேட் பண்ணாங்க நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ராம்சாரா, நீங்கள் இந்த ராம்சார் சர்டிஃபிகேட்டை பாருங்கள். ஏப்ரல் 8, 2022 அன்னைக்கு இதை ராம்சார் நிலமாக டெசிக்னேட் செய்தாச்சு. அப்போது அந்த நாள் முதல் இந்த வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் இதற்கு அப்ளிகபிள். அப்போ அந்த ரூல் படி என்ன சொல்கிறாங்க, அந்த ரூல் படி செக்ஷன் 4 ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன ஆக்டிவிட்டி செய்யக்கூடாது இந்த நிலத்தில். அதில் பாயிண்ட் நம்பர் 6 பார்க்கலாம், எனி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பர்மனன்ட் நேச்சர் இஸ் ப்ரோஹிபிட்டட், இல்லையா? ஸோ என்னெல்லாம் ப்ரோஹிபிட்டட்னு ரொம்ப கிளியராக கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதில் எந்த விதமான கட்டுமானமும் அனுமதிக்கக்கூடாது. அப்போ ஏப்ரல் 8, 2022 பிறகு யார் அப்ளிகேஷன் போட்டாலும் இல்லைப்பா இது பண்ண முடியாதுன்னு சொல்லணும். ஆனால் என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கூட்டு சதி பண்ணுறாங்க. இது ராம்சார் அபட்டிங் லேண்டுன்னு
அவங்க வந்து பொய்யாக உள்ள ரிப்போர்ட் வைக்கிறாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இது 65 மீட்டர் தொலைவில் இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. சிஎம்டிஏ என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் இவங்க கொடுத்து ஒரு 3 நாளில் அவசரமா அவங்க சிஎம்டிஏ அனுமதி கொடுக்குறாங்க. இப்போ சிஎம்டிஏ எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அது வெறும் மெம்பர் செக்ரட்டரி மட்டும் கிடையாது, அதுக்கு மேலே மினிஸ்டர் வரைக்கும் போவோம். சேகர் பாபு தான் மினிஸ்டர். கேட்கணுமா? அப்போ இந்த மாதிரியான ஒரு ராம்சார் நிலத்துல இன்னைக்கு வந்து வெள்ளம் இந்த நீங்க பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு ஆண்டும் பெரும்பாக்கம் பகுதியில் வெள்ளம் எந்த அளவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராம்சார் மேப்புக்குள்ள அந்த பிரிகேட் நிறுவனத்துடைய சர்வே எண்கள் நீங்க பார்க்கலாம். சர்வே நம்பர் 453, 495/2C, 496, 497, 498. இது 5 சர்வே எண்களும் ராம்சார் மேப் உள்ள வருதா? இப்போ இதற்கு இந்த 14.7 ஏக்கர்ஸ்க்கு 1300 1400 மல்டி ஸ்டோரேட் பில்டிங் கட்ட போகிறோன்னு ஒரு அனுமதி கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ இந்த இடத்துல மண்ணை கொட்டி இவங்க மண்ணை கொட்ட ஆரம்பிக்கிறாங்க, மண்ணை கொட்டி ஆல்ரெடி நிரப்புறாங்க. அப்போ நம்ம வந்து இதை உடனடியாக தடுத்து நிறுத்துங்கன்னு போன அரசாங்கத்துக்கு கேட்குறோம், ஒத்துக்கலை. நம்ம இன்ஃபேக்ட் ஹைகோர்ட்டில் போய் ஒரு பெட்டிஷனும் ஃபைல் பண்ணோம். ஏன்னா ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே வெட்லேண்ட் கேஸு இதில் இருக்கிறதுனால நாங்கள் இதில் தலையிட முடியாது. ப்ளஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆல்ரெடி சீஸ்ட் ஆஃப் த மேட்டர், இன்னும் ப்ராசஸ் இவங்க ஃபாலோ பண்ணணும். அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்போ நம்ம அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு தடை கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன தடை கொடுத்துட்டாங்கன்னா, 2017ஆம் ஆண்டே வெட்லேண்ட் ஆக இருந்தால் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கங்கிறத நீங்கள் தெளிவாக பாருங்கள். யூனியன் ஆஃப் இந்தியா மேப் பண்ண அந்த மேப்புக்குள், அந்த ஏரியாக்குள் வரக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் எந்த விதமான கட்டுமான அனுமதியும் கொடுக்கக்கூடாது. ரூல் 4 ஃபாலோ பண்ணணும். நான் ரூல் 4 என்னங்கிறது உங்களுக்கு நான் ஏற்கனவே காமிச்சேன். ஸோ ரூல் 4 படி எந்த விதமான கட்டுமானமும் செய்யக்கூடாது அப்படிங்கிற தடையும், இடைக்கால தடையும் உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவ்வளவு தெள்ள தெளிவாக ஒரு ராம்சார் நிலத்துக்குள் முதல்ல அவங்க கட்டுமானத்துக்கு அனுமதியே கொடுக்க முடியாது. அப்படியே கொடுத்திருந்தாலும் அது முதல்ல இல்லீகல். அப்படியே கொடுத்திருந்தாலும் அவர்கள் இந்த ப்ராசஸ், என்ன ப்ராசஸ், இவங்க கிரவுண்ட் ட்ரூத்திங் பண்ணி அந்த பவுண்டரி டீலினியேஜ்னு ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கிறாங்க அந்த வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி. அந்த ப்ராசஸ் முடிகிற வரை எந்த விதமான கட்டுமானமும் செய்யக்கூடாதுன்னு உச்சநீதிமன்ற ஸ்டேவும் இருக்கிறது. ஆனால் அதை எல்லாம் மீறி எப்படியாச்சும் இவர்களை வந்து, ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் சும்மா ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாக வச்சுக்கிட்டு ஒரு பிளான் அப்ரூவலுக்கு போனீங்கனாலே, இப்போது முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, நீ எம்எல்ஏவாக இருக்கிறாரு, ஆனால் அவர் முன்னாடி மினிஸ்டராக இருந்தார், ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஒரு 28 கோடி ரூபா லஞ்சம் வாங்குறாரு ஒரு பிளான் அப்ரூவலுக்கு. அப்போது இதெல்லாம் இன்றைக்கி ஃபேர் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அதுக்கே 28 கோடினா, இப்போ இந்த மாதிரி 2000 கோடி ரூபாய்க்கான ஒரு ரியல் எஸ்டேட் திட்டம்லாம் இப்போ இவங்க பண்ணுறாங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் விளையாடி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அதுவும் சட்டவிரோதமாக நீங்கள் எல்லாம் கரெக்டாக உங்களோட டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருந்து நீங்கள் போய் ஒரு சிஎம்டிஏக்கு போனாலே எப்படி கேட்பாங்கன்னு இப்போ தான் புதிய அரசாங்கத்தில் இந்த மாதிரி லஞ்சம்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நமக்கு நல்லா தெரியும். அப்போது இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான ஒரு பிளான் அப்ரூவலுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கேட்கப்படும். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவ்வளவு வயலேஷன் பண்ணி, அபத்தமான வயலேஷன் பண்ணி நம்மளுடைய நீர்நிலை, நம்மளுடைய பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அப்படிங்கிறது வெள்ளத்திலிருந்து நமக்கு காக்கக்கூடிய ஏரியா. அதுவும் இந்த பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சதுப்பு நில பகுதிங்கிறது ஒரு பாட்டில் நெக் ஏரியா. போய் வெள்ளம் போய் அந்த பாட்டில் நெக்கில் நீங்கள் பார்க்கலாம், அதில் அடிச்சுட்டு அந்த ரிட்டர்னில் வந்து அந்த இடத்துல தான் தேங்கக்கூடிய இடம். அந்த இடத்துல இவங்க மண்ணை கொட்டுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அபத்தமான விஷயம். அந்த இடத்துல ஒரு பில்டிங்கை ரைஸ் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெள்ளம், அந்த தண்ணி எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய சதுப்பு நிலத்தில் தான் வெள்ளமாக மாறும். வெள்ளத்துடைய லெவல் அதிகமாகும். அப்போது இந்த ஊழல், இந்த மாதிரியான ஊழல் பல மக்களுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஊழல். இப்போது புதிய அரசாங்கம் வந்திருக்கிறீங்க. அறப்போர் இயக்கம் இந்த புகாரை நம்ம ஏற்கனவே அரசாங்கத்துக்கு அனுப்பியிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்து இந்த பிரிகேட் நிறுவனம் இப்பொழுது கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ரீசண்டாக நம்ம என்ன நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறோன்னா, அப்பப்போ சின்ன சின்ன ட்ரில்லிங் ஒர்க்கு, அப்பப்போ கொஞ்சம் சத்தம் கேட்குதுன்னு லோக்கல் ரெசிடென்ட்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போது
இன்னைக்கு உடனடியாக இந்த புதிய அரசாங்கம் அவங்க எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் இருக்கிறத என்ஷூர் பண்ணணும் இம்மீடியட்டாக. ஏன்னா இது ராம்சார் நிலத்துக்குள்ள எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் செய்யக்கூடாது என்பது சட்டம். இரண்டாவது, இம்மீடியட்டாக இப்போ சிஎம்டிஏக்கு நம்ம சீஃப் மினிஸ்டர் விஜய்லேருந்து ஆரம்பித்து, சீஃப் செக்ரட்டரியிலேருந்து ஆரம்பித்து, நம்ம சிஎம்டிஏ மினிஸ்டர் ராஜ்குமாருக்கு, சிஎம்டிஏ மெம்பர் செக்ரட்டரி ராகுல்நாத்துக்கு, இவர்கள் அனைவருக்கும் நாம் இன்றைய தினம் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு டீட்டெயில்டான இது அனைத்தையும் விளக்கி எல்லா ஆதாரங்களோட நாம் புகார் கடிதம் அனுப்பியிருக்கிறோம். எதற்கு? இமீடியட்டாக விட்ரா பண்ணுங்க. இந்த அனுமதி என்பது ஒரு மோசடியாக கொடுக்கப்பட்ட அனுமதி, ஒரு ஊழலாக நடைபெற்ற அனுமதி. அப்போ இந்த அப்ரூவலை, கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் அப்ரூவலை உடனடியாக விட்ரா செய்வது, கேன்சல் செய்வது உங்களுடைய பொறுப்பு. நீர்நிலைகளை காப்பாற்றுவேன் என்று சொன்னால் பத்தாது, அதற்கு கண் முன்னாடி இவ்வளவு ஆதாரங்களோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு புகார் இருக்கு. போன அரசாங்கம், திமுக அரசாங்கம் அது பண்ணலை. ஏன்னா அந்த ஊழலை செஞ்சதே அவங்க தான், இந்த முறைகேடை செஞ்சதே அவங்க தான். ஆனால் இப்பொழுது புதிய அரசு வந்திருக்குதுங்க. இப்போ இதை மாற்றுவதற்கு, இந்த இடத்தை வெள்ள பாதிப்பிற்கு உள்ளாக்காமல் இருப்பதற்கு உங்களுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இது உடனடியாக செய்யுங்க. யார் இந்த தவறுகள் செய்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராம்சார் அந்த எல்லைக்குள், ராம்சார் எல்லைக்குள் இருக்கக்கூடிய வீடுகளையோ இல்லை இந்த மாதிரி நிலங்களையோ இந்த பிரிகேடே வந்து இன்னைக்கு மீண்டும் நாங்கள் சேல் பண்ண ஆரம்பிக்கிறோம், எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்கங்கே சொல்லி கொண்டிருப்பதாக எங்களுக்கு தகவல்கள் வருகிறது. ஏமாந்து போய் வாங்கிறாதீங்க. ஏன்னா இதெல்லாம் ராம்சார் நிலத்துக்குள் இருப்பது. இன்னைக்கு இன்ஃபேக்ட் என்ஜிடி வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க, ராம்சாருக்கு வெளியே இருக்கிற 1 கிலோமீட்டர் வரைக்குமே வந்து ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் அவங்க போட்டிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அதில் பாவம் மக்கள் நிறைய பேர், நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க, நீங்கள் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை இமீடியட்டாக அரசாங்கம் முடிவு பண்ணணும். அது எப்போ முடிவு பண்ணுவாங்க? ராம்சார் ஃப்ரீஸ் பண்ணணும். ஆல்ரெடி ராம்சாருக்கு எல்லை இருக்குது, அதை வந்து பவுண்டரி டீலினியேஜை முடிச்சுட்டு அவங்க ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை எவ்வளோங்கிறத முடிவு பண்ணணும். இதெல்லாம் ஏன் முடிவு பண்ணாமல் இருக்காங்க அரசாங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன அரசாங்கம் ஏன் முடிவு பண்ணாங்க? பிரிகேடு அப்படியே ஏதாவது விட்டு இதை வந்து அப்படியே ஸ்டேட்டஸ் கோலே வச்சு அவங்கள கட்ட விட்டுறலாமான்னு ட்ரை பண்ணாங்க. அது இன்னைக்கு நடக்கலை. இப்போது அடுத்ததாக இப்போ புது அரசாங்கம் வந்திருக்கு. இப்போ புதிய அரசாங்கம் என்ன பண்ணணும்? இந்த ராம்சார் நிலத்துக்குள்ளே கொடுக்கப்பட்ட அப்ரூவலை விட்ரா பண்ணணும். அதற்கு பிறகு ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படிங்கிறத அவர்கள் முடிவு பண்ணி கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ தான் பாவம் 800 மீட்டர் தொலைவில் இருப்பாங்க இதுலேருந்து, அவங்க கூட இன்றைக்கி விற்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அப்போது இதை வந்து அரசாங்கம் விரைவாக இதன் மீது நடவடிக்கை எடுத்து இந்த ராம்சார் நிலத்திற்குள் இருக்கக்கூடிய பிரிகேட் நிறுவனத்துடைய கட்டுமான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அறப்போர் இயக்கம் இன்று வைத்துள்ளது. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்கள் இந்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துங்கள். அரசாங்கத்தை இதை உடனடியாக செய்ய நீங்கள் ஒவ்வொருத்தரும் கேளுங்க. இதன் மீதெல்லாம் சேகர் பாபு மேலே விசாரணை பண்ண வேணாமா? ஒரு இவ்வளவு ஆதாரங்களோடு இருக்குது, அவர் ஒரு சிஎம்டி அமைச்சர் எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அனுமதி கொடுத்தார்? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு விசாரணைக்கு உள்ளாக்க வேண்டாமா? அப்போ இதை இந்த புதிய அரசாங்கம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர்கள் உடனடியாக செய்ய வேண்டும். செய்யும் வரை அறப்போர் தொடரும். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.